திருப்பத்தூர் என்எம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் என்எம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் மலர்விழி தலைமையேற்று அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் குடும்ப நலத்துறை மக்கள் கல்வி மற்றும் தொடர்பு அலுவலர் ஜெயசித்ரா, திருக்கோஷ்டியூர் மருத்துவர் அலுவலர் டாக்டர் பிரபுதேவா, குடும்ப நலத்துறை மாவட்ட விரிவாக்க கல்வியாளர் மணிமேகலை, வட்டார சுகாதார புள்ளியியலாளர் அப்துல் ஆஷிக், சுகாதார ஆய்வாளர்கள் சஞ்சய்குமார், முகமது காயிப், அப்துல் அகமது, சிங்கப்பெண்கள் காவல் சார்பு ஆய்வாளர் கங்காதேவி, தலைமை காவலர்கள் மலர்கொடி, ஆரோக்கிய பில்சியா, சமூக நலத்துறை அலுவலர் ராஜ்குமார் ஆகியோர் மாணவர்களிடையே சமூக வலைதளங்களின் பயன்பாடுகளால் மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். முன்னதாக அனைவரையும் உதவி தலைமை ஆசிரியர் கபிலா வரவேற்றார். முதுகலை தமிழ் ஆசிரியர் காமேஸ்வரி நன்றி கூறினார். நிகழ்ச்சியினை ஆசிரியை சுதந்திர செல்வி தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதிநல முத்துச்செல்வி, காரைக்குடி மைன்ஸ் அசாருதீன் ஆகியோர் செய்திருந்தனர். 1091 வந்து சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், 100 112 வந்து போலீஸ் எமர்ஜென்சி நம்பர். இப்போ நிறைய நம்ம பார்க்குறோமா, இப்போ ஃபோட்டோ மார்க்கிங்லாம் பண்ணுறாங்களா? இப்போ நேராக கை இருக்கு, ஏன்ட்ட இருக்கு, இது தூக்கம் வந்துச்சு நின்றுச்சு. கரெக்டா சொல்றாங்க மேடம், என்கிட்ட இருக்குது. சும்மா சொல்லுங்க, இருக்குது 2 இருக்கா? சரி, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? நீ அதை வெளியிட உன்னை பத்தி டீடைல்ஸ் அங்க கேதர் ஆகிட்டே இருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்படியே உனக்கு தெரியாம உன்னை அறியாம உன் போட்டோவோ உன்னோட வீடியோவோ இல்லை உன்னை பத்தி டீடைல்ஸோ மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்ப்பா? உட்காந்து அழுதுக்கலாமா? ஐயோ, என் போட்டோ வெளியே வந்துருச்சு, என் வீடியோ வெளியே வரப்போதே, உட்காந்து ஃபீல் பண்ணிருப்பியா? ஃபீல் பண்ணுவியா? அப்ப என்ன செய்யணும்? சிங்கப்பெண்ணா உனக்கு யோசிக்கணும். சிங்கப்பெண் தானே நீங்க, டக்குன்னு என்ன பண்ணணும்? சிங்கப்பெண் சொல்லிட்டு அப்புறம் என்ன, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரியா? 1091 கால் பண்ணுங்க, எங்களுக்கு சொல்லுங்க. இன்னொரு நம்பர் சொல்றேன், அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. சைபர் கிரைம் ரிலேட்டடாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, 1930. என்ன நம்பரு? 1930. இது வந்து சைபர் கிரைம் ரிலேட்டடாக உள்ள இஷ்யூஸுக்கு நீங்க கால் பண்ணலாம். இல்லை நீ இப்போ உன்னுடைய டேட்டாஸ் வச்சு ஏதோ ஒரு லிங்க் அனுப்புறாங்க, நீ தெரியாம டச் பண்ணிட்ட, அந்த லிங்க் மூலமா உனக்கு டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறாங்க, உன் காசு போயிடுது, அமௌண்ட் போயிடுது, இல்லை அப்படின்னா போட்டோ வெளியில ஷேர் ஆயிடுது அப்படின்னா நீ ஃபீல் பண்ணாம என்ன செய்ய, உடனே எங்களுக்கு கால் பண்ணலாம். இல்லைன்னா 1930 நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க சொல்லலாம். பட் எனக்கு அதை கால் பண்ணி சொல்ல முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா ஒரு ஆப் சொல்றேன். சரியா? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆப் சொல்றேன், கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சைபர் ரிலேட்டடாக உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும், நான் ஸ்டேஷன் வர முடியாது, எனக்கு கால் பண்ண முடியாது, எனக்கு பிரைவேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்டே பண்ணணும். அதுக்கு ஒரு URL கூகுள்ல போய் டைப் பண்றல, அது மாதிரி டைப் பண்ணு, www.cybercrime.gov, கவர்மெண்ட் வந்து gov.in. ஞாபகம் இருக்கா? www.cybercrime.gov.in. இந்த URL நீங்க டைப் பண்ணாலும் அதுலயும் போய் நீங்க சார் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரியா? செய்வீங்களா? நீங்க தைரியமாக நீங்க டீடைல்ஸ் கேட்கும், உங்க பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்க அட்ரஸ் எல்லாம் கேட்கும், மேலா ஃபீமேல் எல்லாம் கேட்கும். அதை ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3 எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கேட்கும். அது உங்க அம்மா நம்பரா இருக்கலாம், அப்பா நம்பரா இருக்கலாம், மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, யார் உங்களுக்கு நம்பகமா இருக்காங்களோ 3 எமர்ஜென்சி நம்பர் அதில் கொடுத்து வச்சிருக்கேன்.
சரியா? அவங்க பேரு, அவங்க கான்டாக்ட் நம்பரு, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், அந்த 3 நம்பரும் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் யார் இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு போலீஸை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு நம்பர்லாம் மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த காவல் உதவி ஆப்பில் நீங்கள் டச் பண்ணாலே உள்ள ரெட் கலரில் ரவுண்டாக எமர்ஜென்சி கீழே அவசரம்னு போட்டிருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணல அப்படின்னா ரவுண்டாக காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வரிசையாக வரும். அதில் ப்ளே ப்ரொடெக்ட் எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் செல்லு மொபைலு செக்யூரிட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த வரிசையில் ப்ளே ப்ரொடெக்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேன் கேட்கும், ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வைரஸ் அட்டாக் இருக்கா, நிறைய மால்வேர் எதுவும் வந்திருக்கா அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி காமிக்கும். அப்போ நீங்கள் உங்கள் செல்லு ஹேக்கில் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணும். அதையும் பண்ணி வச்சுக்கணும். 2 செய்யலாமா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? ப்ளே ப்ரொடெக்ட். சரியா? ப்ளே ப்ரொடெக்ட் ரெண்டையுமே பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் மொபைலும் சேஃபாக இருக்கும், ஹேக் ஆகாமல். தென் நீங்களும் நல்லபடியாக எப்படி சந்தோஷமாக ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா அவங்க கூட நாங்கள் இருக்கோமா? சரியா? அந்த ஆப் மூலமாக இருக்கும், டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக இருக்கலாம். எப்பவும் கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பிரச்சனையை எங்ககிட்ட கொடுங்க. நீங்கள் சந்தோஷமாக ஃப்ரீயாக படிங்க. செய்யலாமா? இனிமே வந்து டிப்ரெஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, இப்படி ஆயிடுச்சு அப்படியே சொல்லலாமா? எதுவும் சொல்ல வேணாம். உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். சரியா? நீங்கள் சொல்ல வேண்டிய செய்ய வேண்டியது என்ன செய்யணும், எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் நல்லபடியாக பண்ணலாமா? தேங்க்ஸ். பேசலாம். எவ்வளோ ஹெல்ப்லைன் சொன்னாங்க. லாஸ்ட்டு கேள்வி கேட்பேன். நான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன், ஓகேவா? சரி, ஒரு பூஸ்ட் கொடுக்கலாமா? ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேள்வி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நின்று சிங்க பெண்ணே ஆணிலமே உன்னை வணங்குமே நன்றி கண்டிப்பதற்கே கருவியே உன்னை துமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் பேசினாங்க. எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அவங்களுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சொல்லுவேன். எத்தனை பேர் இங்கே இன்ஸ்டா யூஸ் பண்ணுறீங்க? இன்ஸ்டாவும் பரவாயில்ல, ஸ்னாப் யூசர்ஸ்னு ஒரு சில பேர் இருக்கீங்க. பாப்பா ஐயோ, அது ரசனா குடிச்சாலும் அதை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க. கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அதில் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி இல்லை, ஸ்னாப் சாட். அதில் வந்து என்னென்னா உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதில் இருந்தாங்க அப்படின்னா ஆட் ஆகி நீங்கள் உடனே ஒரு ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே அதை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க. எதுக்கு அதை ஷேர் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இதில் எத்தனை பேர் இன்ஸ்டா வச்சுருக்கீங்க? ப்ரைவேட்டாக வச்சுருக்கீங்களா, பப்ளிக்காக வச்சுருக்கீங்களா? யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் இதில் வீடியோ போட்டுட்ருக்கீங்க? அதாவது உங்கள் இப்போ இந்த வயசு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பட்டாம்பூச்சி பறக்கிற வயசு, அதாவது காதல் வயசு. அது லவ்லாம் கிடையாது, அது லவ் கிடையாது. ஏமாந்துடாதீங்க பிள்ளைங்களா, ஏமாந்துடாதீங்க. அது வந்து அஃபெக்ஷன். அது சரிங்களா? இந்த வயசில் வர்றது வந்து அஃபெக்ஷன், அது லவ் கிடையாது. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, உங்களை அம்மா அப்பா ஒரு ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு கடையில் ஏறி இறங்கினோடனே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? எத்தனை கடை ஏறிங்க? ஒரு 3 மாதத்தில் தூக்கி போடுற ட்ரெஸ்ஸுக்கே அத்தனை கடை ஏறி இறங்குறீங்களே. அப்புறம் எப்படி இவன் தான் என் வாழ்க்கை துணைன்னு எப்படி சூஸ் பண்ணுறீங்க? யோசிக்காம நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வேண்டாம்ப்பா, என்னை அவன் அழகாக இருக்கேன்னு வர சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து இந்த ஃப்ரீ ஹேர்ல சூப்பராக வரும். ஆசை வார்த்தைகள் நிறையா வரும். நீ இன்றி நான் இல்லை, எல்லாம் மெசேஜ் வரும், நிறையா சொல்லியிருப்பாங்க. கடைசியில் நீங்கள் அவங்க கூட போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவளை நீ இருக்கணும் இல்லைன்னு நான் அப்படிலாம் பேசணும். நீங்கள் அதாவது ஓஎஸ்சி, அதாவது ஒருங்கிணைந்த சிறு மையம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்தீங்க அப்படின்னா நிறையா பேரோட கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா லவ் அஃபயர். எத்தனை வயசில் இருக்கிறவங்க தெரியுமா? எல்லாம் 18, 20, 17, 16, 15. என்ன தெரியும் உங்களுக்கு?
எதுக்காண்டி அனுப்புனாங்க? ம்? அதாவது இந்த ஸ்கூல்ல என் மகன் இந்த ஸ்கூல்ல படிச்சா நல்லா படிக்கும், இந்த ட்ரெஸ் போட்டா என் மகளுக்கு நல்லா இருக்கும். பார்த்து பார்த்து பண்ற பெற்றோர் வந்து உங்களுக்கு கல்யாணமே பார்த்து பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்களும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. நல்லா யோசிங்க. அதுக்கான டைம் வந்து நீங்க இது பண்ணுங்க. யுவர் லைஃப், உங்க லைஃப், உங்க என்னது மை லைஃப், மை ரூல், மை ஆட்டிடியூட் அப்படிலாம் ஒரு நியூஸ்ல ஒன்று வந்துருக்கு. உங்களுடைய உரிமை தான், நாங்கள் யாரை தடுக்கல. ஆனால் அதுக்கு வந்து இதுதானா அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கால நேரம் என்ன பண்ணுங்க, அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் நிறைய பேர் என்னென்னா அந்த சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட் போட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸாக மாற்றிக்கிறது எத்தனை பேர் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எல்லாருமே மாற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நியூஸ் வந்துச்சு தெரியும் தானே, ஒரு நியூஸ் வந்துச்சு யார் யாருக்கு தெரியும். ஒரு பொண்ணு அதே மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டு அதை எடிட் பண்ணும் பொழுது அந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த ஃபோட்டோவில் இருந்தது. அப்படி தானே? எவ்வளோ மைன்யூட்டாக நோட் பண்ணுது பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் என்னென்னலாம் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த சாட் ஜிபிடிங்கிறது உங்களை அப்படியே மைன்யூட்டாக ஒன்றுனா நோட் பண்ணிட்டு. ஸோ வாய்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு யாருக்கு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று, இன்ஸ்டாகிராமில் முதல்ல ஃபோட்டோ உங்களுடைய ப்ரொஃபைலில் வைக்கிறத நிப்பாட்டுங்க. அதை அப்படியே எடுத்து மாஃபிங் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம். தயவுசெய்து நல்லா யோசிங்க. இந்த ஏஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நல்ல அதாவது பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் பிரகாரம் பிரெயின் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் தான் நல்லா கற்றுக்கலாம். நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, எதெல்லாம் திறமைகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த ஸ்டேஜில் தான் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் இப்படி உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்து என்னவா இருக்கும், உங்களுடைய வளர்ச்சியும் என்னவா இருக்கும், உங்களுடைய பிரெயினோட ஐக்யூ லெவலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்னென்னலாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வயசில் நீங்கள் சாதிச்சுக்கிட்டா தான் உண்டு. மற்ற இப்பெல்லாம் யாரும் உங்களுக்கு வந்து இவ்வளோ அவேர்னஸ் அந்த காலத்துலலாம் கிடையாது. இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு. எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல, அது தேடி போகிறதில்ல. ஃபோனில் என்னென்னமோ பார்க்குறோம். இப்போ இந்த படிப்பு சம்மந்தமாக என்ன பார்க்குறீங்க, ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். படிப்பு சம்மந்தமாக என்ன பார்க்குறீங்க? டவுட்டு தான், யாருமே பார்க்குறது கிடையாது. சாட் ஜிபிடியில் என்ன யூஸ் பண்ணுறீங்க? சாட் ஜிபிடி உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ என்னென்னா ரொம்ப அவேராக இருங்க. யாருக்கும் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிற வேண்டாம். இந்த வயசு வந்து நல்லா படிக்கிற வயசு, முன்னேற வயசு. கனவுகளை நோக்கி ஓடிட்டு இருக்கிற வயசு, உங்களுடைய லட்சியங்களை நோக்கி ஓடிட்டு இருக்கிற வயசு. இடையில ஏதாவது ஒரு சிற்றுங்களுக்காண்டி அந்த உங்களுடைய லட்சியங்களை மறந்துட வேண்டாம். புரியுதா? ஏதாவது தோல்வியாக இருக்கட்டும், முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிகள் தவறக்கூடாது. உங்களை பற்றி என்னென்னாலும் சொல்லுவாங்க. பேசுகிறவன் 1000 பேசுவான். எனக்கு தெரியும், என்னை பற்றி எங்கள் அம்மா பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. சரிங்களா? லாஸ்ட்டாக ஒரு பாட்டோட முடிஞ்சுக்கிறேன். உன்னை பற்றி யாரு அதை என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கியாத அந்த காதில் தள்ளு. மேகம் மீதந்தாலும் காலம் பறந்தாலும் ஆகாயந்த அழுக்காக ஆகாதுன்னு சொல்லு. பூப்பந்தே யாரும் நீரில் பொத்தி தாவச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதான். அட முன்னை யாரும் ஓரம் தள்ளி தாவச்சாலும் தம்பி வரா பந்த போலத்தான். மூணாம் பேரை மெல்ல மெல்ல வெண்ணிலவாய் மாறுவதை விண்மீனிகள் தடுத்திடுமா? சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே. பாடியிருக்கலாம். சரி, ஓகே. பெண்கள் நீங்கள் அழ பிறந்தவர்கள் கிடையாது, ஆழ பிறந்தவர்கள். நல்லா படிங்க, நல்லா முன்னேற்க. உங்களுக்கான நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் உங்களுக்கு நிறையா இருக்காங்க. இந்த வயசு வந்து படிக்கிற வயசு. இதுக்காண்டி டிஸ்டாக் ஆகிட்டாங்க. ஒரு ஆள் தான் எழுந்திருக்கணும். சிங்கப்பூர் டீமை இது பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப்லைன் சொன்னாங்க? ஒரு ஆள் எந்திரிச்சு பதில் சொல்லணும். எந்திரிச்சு எந்திரிங்கம்மா. 1091 ஒரு ஆள் தான் எழுந்திரிச்சுட்டாங்க.